ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோமதி கால் பண்றாங்க. என்னம்மா ராஜி என்ன பண்றா? இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த கூடிய சீக்கிரம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க அப்படின்றாங்க. சரி எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈவினிங் அதாங்க போகலான்னு இருக்கேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. அவங்க மீனா அதெல்லாம் வாங்கிட்டா அப்படின்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "சரி கோமதி, நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. நானும் நீங்க வர்ற டைம்க்குள்ள நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்றாங்க. "சரி அப்படி ஒரு வேளை எனக்கு முன்ன நீங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணு கோமதி" அப்படின்றாங்க. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன வச்சுடுறாங்க. இங்க கடையில பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் வராங்க. "வா கார்த்திகேயன், என்ன வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "என்ன பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா?" அப்படின்றாங்க. "டேய் சரவணா, அவருக்கு என்னன்னு கணக்க பார்த்து குட்றா" அப்படின்றாங்க. "இல்லங்க பணம் வாங்க வரல. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்" அப்படின்றாங்க. "என்ன முக்கியமான விஷயம் சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "இல்ல, உங்க பொண்ணு நான் 4, 5 டைமு உங்ககிட்ட அறிமுகம் ஆகாததுக்கு முன்னாடி உங்க பொண்ணு 4, 5 டைம் நான் ரோட்ல பார்த்து பேசியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதுக்கு என்ன இப்ப?" அப்படின்றாங்க. "இல்ல, என்னோட பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட நான் பேச சொல்லியிருக்கேன். பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசியிருக்காங்க" அப்படின்றாங்க. "சரி அதெல்லாம் ஓகே தான். என்ன விஷயம் சொல்லுப்பா" அப்படின்றாங்க. "சரிங்க, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "உங்களோட பொண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. உடனே சரவணன் பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க போறாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் சரவணா அமைதியா இருடா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, உங்களோட பொண்ணுகிட்டயே நான் பேசினேன். உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "எனக்கு எல்லாமே எங்க அப்பா எந்த முடிவு எடுக்கிறாரோ அதுதான், நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. "இல்ல, உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இவன் தனியா வந்திருக்கான்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க. இல்ல, என் குடும்பத்தோட தான் வந்திருப்பேன். குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்டு குடுக்கலன்னா எல்லார் மூஞ்சிலயும் சந்தோஷம் இல்லாம போயிடும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள கேட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்களலாம் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா இப்படி திடுதிப்புன்னு வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, நாங்க என்னப்பா சொல்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க, நீங்க யோசிச்சு கூட எனக்கு நீங்க டைரக்ட்டா சொல்லணும்னு ஒண்ணும் வேணாம். எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா இவன் வந்து திடீர்னு இப்படி பொண்ணு கேட்கறான். இவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. நாம எப்படிப்பா நம்ம தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுக்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கறாங்க. "டேய் இவன நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்ல பையன் மாரி தான் தெரியுது. இவன நம்ம ஏரியாவுல கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு கூட நம்ம எந்த ஒரு முடிவும் சொல்லலாம்டா" அப்படின்னு சொல்றாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணன் சொல்றாங்க. "சரிடா, உனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் விசாரிச்சு பாரு. என்ன ஏதுன்னு நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிப்பா நான் விசாரிச்சு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணனும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க ராஜி பார்த்தீங்கன்னா கதிர் கிட்ட, "என்ன கதிர் இந்த மாரி பண்ணிட்ட?" அப்படின்றாங்க. "நான் என்ன பண்ணேன் ராஜி?" அப்படின்றாங்க. எதுக்கு நீ சித்தப்பா கிட்ட இந்த பிரெக்னன்சி கிட்ட காட்டுன சொல்லு" அப்படின்றாங்க. "நான் எங்க காட்டுனேன்? நான் எடுத்துட்டு வரும்போது அவரே புடுங்கி பார்த்துட்டாரு" அப்படின்றாங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்றதுக்குள்ள நம்ம நம்ம 2 குடும்பம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சந்தோஷப்படுதே! ஒரு வேள குழந்தை கன்ஃபார்ம் இல்ல அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வேற மாரி இருக்குமே! என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்றாங்க. "நீ என்ன சொல்ற கதிர்?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "எனக்கு கன்சீவா இல்லன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப என்ன நம்ம குழந்தை பெத்து வளர்க்குற இதுலயா இருக்கோம். நம்ம இன்னும் செட்டில் ஆகணும். நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இப்பவே குழந்தை பெத்து அத வளர்த்து ஆளாக்கி இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இல்லாம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அதுக்கு உடனே ராஜு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப இந்த விஷயம் இல்லன்னு சொல்லி தெரிஞ்சா அப்பா என்ன பண்ணுவாரு? அப்படின்றாங்க. "சரி அது என்ன எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு ராஜி" அப்படின்றாங்க. "நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். சரி விடு, அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல" அப்படின்றாங்க. "சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு வேளை பிரெக்னன்சி இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவ கதிரு?" அப்படின்றாங்க. "நான் சந்தோஷப்படுவேன். இருக்குன்னா பார்த்துக்கலாம் விடு ராஜி" அப்படின்றாங்க. "சரிங்க" "சரி கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜியும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல என்னோட ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், கன்சீவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப மீனா பார்த்தீங்கன்னா, "அத்தை கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிளம்பலாம் மீனா" அப்படின்னு சொல்றாங்க. ராஜி, கதிர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்ப மீனா கிட்ட கோமதி பார்த்தீங்கன்னா, ராஜியோட அம்மாவுக்கும், சித்திக்கும் கால் பண்ணு மீனா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி
சரிங்க அத்தை கால் பண்றேன் அப்படின்றாங்க. கால் பண்ணலான்னு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கோம இது வடிவும் மாரியும் வந்துடுறாங்க. வந்தவொடனே இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தோம். நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அப்ப வடிவு பார்த்தீங்கன்னா, "என்ன ராஜி மூஞ்சில ஒரே சந்தோஷமே இல்ல. ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. அதுக்கு மாரியும் பார்த்தீங்கன்னா, "கதிர் மூஞ்சிலயும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே என்னாச்சு?" அப்படின்றாங்க. அதுக்கு உடனே கதிர் பார்த்தீங்கன்னா, "நீங்க கொஞ்சம் கூட ராஜிய பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா?" அப்படின்றாங்க. "ஏன் தம்பி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கேட்குறாங்க. "இல்ல அவ ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி தான் அவளோட கனவு. இந்த மாரி கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு இவ்ளோ சந்தோஷப்படுறீங்களே! அவளோட கனவ பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அதுக்கு வடிவு பார்த்தீங்கன்னா, "ஆமா தம்பி அவளோட கனவும் ஓகே தான். இப்ப குழந்தைன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே" அப்படின்றாங்க. "இல்ல அத்த அது ஒண்ணும் இல்ல. அவ ஐபிஎஸ் ஆகணுன்றது அவளோட கனவு. அதுக்கு இப்ப குழந்தைன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ல" அப்படின்றாங்க. கோமதி உடனே பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா பேசிட்டு இருக்க? கடவுளா பார்த்து குடுக்குற குழந்தைய இப்படி நீ இந்த மாரி பேசிட்டு இருக்க. என்னடா அது?" அப்படின்ட்டாங்க. "அதுக்கு இல்லம்மா கொஞ்சம் ராஜிய புரிஞ்சுக்கோங்க" அப்படின்றாங்க. "டேய் இங்க பார்றா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அமைதியா இருடா" அப்படின்றாங்க. ஏம்மா மீனா நம்ம கிளம்பலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க அத்தை" அப்படின்ட்டாங்க. "டேய் ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு எங்க பின்னாடி வர்ற வேலைய பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண இருக்காங்க. டாக்டர் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் தான் எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியலையே! இன்னும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் கூப்பிடலையே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்துவேலு, அப்பத்தா, சக்திவேலு, குமாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டென்ஷனா இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க இந்த பக்கமும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜி பார்த்தீங்கன்னா, கதிர்கிட்ட, "என்ன கதிர் இது? ஒரு வேளை கன்ஃபார்ம் இல்லன்னா நம்ம 2 குடும்பமும் ஏமாந்துடும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "ஃபீல் பண்ணாத ராஜி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் சொல்றாங்க. அப்ப மாறி பார்த்தீங்கன்னா, கதிரையும் ராஜியும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப வடிவு பார்த்தீங்கன்னா, "என்ன மாறி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இதா பேசிட்டு இருக்காங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பழனியும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு, "டேய் கதிரு, நீ அப்பாவாகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா, நான் இவ்வளோ சீக்கிரமா தாத்தா ஆகுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. டேய் உன்னோட குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா, என்ன மாமான்னு சொல்லி உன்ன மாரியே மாமான்னு சொல்லி கூப்பிட சொல்றா" அப்படின்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "மாமா இல்ல அண்ணான்னு சொல்லி கூட கூப்பிட சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "யாரு ராஜி?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்டு பார்த்தீங்கன்னா நிக்கிறாங்க. "அப்ப இவ்ளோ ராஜி வந்திருக்கீங்களா?" அப்படின்றாங்க. பழனிய பார்த்துட்டு, "உங்க பேரு ராஜியா? ராஜேஸ்வரியா?" அப்படின்றாங்க. "இல்ல, அது அந்த பொண்ணு தான் ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டாக்டர் கூப்பிடுறாங்க. "உள்ள வாங்க" அப்படின்றாங்க. அப்ப வடிவு பார்த்தீங்கன்னா, "நான் உங்களோட அம்மா தான்" அப்படின்றாங்க. "இல்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க கூப்பிடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ராஜி உள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செக் பண்ணிட்டாங்க. "உள்ள வாங்க, எல்லாரும் வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கோமதியும், வடிவும், கதிர நம்ம 3 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா, "என்னோட மருமக எத்தன மாசம்?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதுக்கு வடிவும் பார்த்தீங்கன்னா, குழந்தலாம் ஆரோக்கியமா இருக்குல்ல டாக்டர்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இல்ல உங்க பொண்ணு கன்சீவாலாம் இல்ல. டேட்டு தான் தள்ளி போயிருக்கு. சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா, ஒத்துக்காம தான் அவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க. அவங்க கன்சீவா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.